இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் நம்ம மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த நாள்ல அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவன் நம்மை நிரப்ப போகிற இந்த நாளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். அவருடைய அளவற்ற இரக்கங்கள் நம்ம மேல ஒவ்வொரு நாளும் அது புதியவைகளா இருக்குது, கிருபைகள் புதியவைகளா இருக்குது. அவருடைய இரக்கங்கள் உருக்கமான இரக்கங்களா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தின் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கூட அவருடைய வார்த்தைகள் நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார் அப்படிங்கிறதுல அதுல சந்தேகமே இல்லை. இந்த நாள்ல கூட நமக்காக நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எபேசியர் 3 20 வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றோம். நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து அந்த வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஒருவேளை இப்ப நான் சொல்றப்போ இந்த காரியங்கள் ஒருவேளை புரியாத மாதிரி இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் போக போக அது நமக்கு டீப்பரா புரியும். இப்போ இந்த இந்த வசனம் சொல்லப்பட்ட இந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க பவுல் ஒரு ஜெபத்தை செய்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த ஜெபத்தை பார்த்திருக்கிறோம். அது என்ன ஜெபம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ நம்ம ஸ்பிரிட்ல அவருடைய ஆவியினால நம்ம இன்னர் மேன் என்ன ஆகணுமா, பலன் அடையணும். இதற்காக பவுல் ஜெபிக்கிறாராம். அப்போ உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்ப த்ரூ ஃபெய்த் நம்ம கிறிஸ்து நம்ம இருதயத்துல வாசமா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்படியா, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நம்ம அன்புல என்ன செய்யணும், ரூட் ஆகணுமா, அதிலேயே நிலைச்சிருக்கணுமா. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த காலையில நம்ம இத்தனை பேர் ஒரு சின்ன இடத்துல ஒரு கம்யூனிட்டியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம சொல்லும் போது, நம்ம வாழ்க்கையில தேவன் நடந்த அற்புதங்களை அதிசயங்களை சொல்லும் போது அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யறோம், உணர ஆரம்பிக்கிறோம். அதான் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, நம்முடைய நாலேஜுக்கு எட்டாத அந்த அன்பு, அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை சொல்றாரு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்றோம், ஒண்ணு நினைக்கிறோம், நம்ம விரும்புறோம் அப்படின்னா, முதல்ல நமக்குள்ள ஒரு கிரியை, ஒரு வல்லமையான ஒரு கிரியை நமக்குள்ள இருக்கணும். அந்த கிரியையின் நிமித்தம் தான் நம்ம எதை வேண்டிக் கொள்றோமோ நினைக்கிறோமோ அதை செய்ய அதை என்ன செய்யும், அவரால் அதை செய்ய முடியுமா. அப்போ இதுல மெயினா நான் பாக்குறது என்னன்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கும் போது
விசுவாசத்துல உள்ளான மனுஷன்ல நம்ம வல்லமையாய் பலப்பட்டிருக்கும் போது, அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கும் போது, நமக்கு இதெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அவர் அதிகமாய் செய்ய வல்லவர். அப்போ இது இங்கிலீஷ்ல டிபிடில ரொம்ப அழகா இருக்கு. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். And I pray that he would unveil within you the unlimited riches of his glory and favor until supernatural strength floods your innermost being with his divine might and explosive power. அதாவது நான் உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் அன்வெயில் ஆகணும், திறக்கப்படணும். இதெல்லாம் அவருடைய அன்லிமிட்டெட் ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதுக்கு அளவே இல்லை. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள அந்த திரை விலகி நமக்குள்ள அந்த காரியங்கள் திறக்கப்படணும். அவருடைய தயவு, இது ரெண்டும் நமக்குள்ள நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது வரணும். Until supernatural strength floods your innermost being. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் நம்முடைய உள்ளான மனிதன்ல அது என்ன செய்யணும், அப்படி ஒரு ஃப்ளட் எப்படி வரும் அது போல நம்மளை நிரப்பும்படியாகவும், அவருடைய வல்லமையினால, அவருடைய எக்ஸ்ப்ளோசிவ் பவர்னா அவரிடத்துல இருக்கிறது அந்த டுனாமிஸ் பவர், அந்த வெடித்து கிளம்புகிற ஒரு ஆற்றல். இதனால அவர் நம்மை நிரப்பும்படியாக நமக்காக அவர் ஜெபிக்கிறத, எபேசு சபைக்காக ஜெபிக்கிறத பார்க்கிறோம். Then by constantly using your faith, the life of Christ will be released deep inside you and the resting place of his love will become the very source and root of your life. அதுக்கப்புறம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, உங்களுக்குள்ள ஜீவன், உங்களுக்குள்ள டீப்பா அது ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகும் போது அந்த லவ்லையே, அந்த அன்புலையே நம்ம ரெஸ்ட் பண்ணி, அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் வேறாய் மாற ஆரம்பிக்கும். Then you will be empowered to discover what every holy one experiences. அப்போதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்க கூட இருக்கிற பரிசுத்தவான்களை எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. The great magnitude of the astonishing love of Christ in all its dimensions. ஒவ்வொரு எல்லா பரிமாணங்களிலும் இருந்து அவருடைய அன்பை, ஆச்சரியமான அன்பை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். Endless love beyond measurement that transcends our understanding. நம்முடைய இது வரைக்கும் நம்ம புரிந்து வச்சதுக்கு அதெல்லாம் நமக்கு மேலா அவருடைய அன்பு, அது முடிவில்லாத அன்பு, அளவில்லாத அந்த அன்பை அதுக்கு நம்ம புரியும்படியாய், this extravagant love pours into you until you are filled to overflowing with the fullness of God. இது அந்த அன்புல நிரப்பப்பட தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலையும் நம்ம நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Never doubt God's mighty power to work in you and accomplish all this. அவருடைய அன்பை குறித்தோ வல்லமையை குறித்தோ நம்ம அதை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சந்தேகமே பட வேண்டாம். இதெல்லாம் செய்யறதுக்கு அவருடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறதுங்கிறத சந்தேகப்பட வேண்டாம். He will achieve infinitely more than your greatest request, your most unbelievable dream and exceed your wildest imagination. He will achieve infinitely more than your greatest request. அதாவது இன்ஃபைனைட், அதாவது உங்களுடைய ரெக்வஸ்ட் ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்கும் மேல அவர் இன்ஃபைனைட்டா உங்க விருப்பத்துக்கும் மேலால் அவர் என்ன செய்வாரா, செய்வார். யுவர் மோஸ்ட் அன்பிலீவபிள் ட்ரீம், உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அந்த கனவிற்கும் மேலாய் அவர் நமக்காக செய்றாரு. He will outdo them all for his miraculous power constantly energizes you. இதெல்லாம் எப்படி அவர் செய்யறாருன்னா, அவருடைய அதிசயமான ஒரு வல்லமை நம்மளை கான்ஸ்டன்டா பலப்படுத்தி கொண்டே இருக்கிறதன் மூலமாய் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு, நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின் படி
நமக்கு அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை இப்போ சொன்ன காரியங்கள் வரைக்கும் புரியாம இருந்தா கூட, இனி நான் சொல்ல போற காரியங்கள், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நிச்சயமாய் அது ரொம்ப விளங்க பண்ணும். இப்போ ராகாப், இத குறிச்சு, இந்த வசனத்தை குறிச்சு தியானிக்கும் போது எனக்கு வந்த பெண் ராகாப் தான். மனதுல வந்த அந்த பெண். இப்ப யோசுவா 2வது அதிகாரம், அங்க வேவுக்காரர்கள் வேவு பார்க்க போறாங்க. அந்த வேவு பார்க்க போனவங்கள அவ என்ன செஞ்சிருந்தா, மறைத்து அவங்களுக்கு வீட்டுல மறைவிடம் கொடுக்கிறா, ஒளிச்சு வைக்கிறா. அந்த 2வது அதிகாரம் 6வது வசனத்துல அவள் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள மறைத்து வைக்கிறத பார்க்கலாம். 9வது வசனத்துல அவ ஒரு காரியத்தை சொல்றா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ அங்க சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு அதாவது இந்த ராகாப் எதையுமே கண்ணால பார்க்கல. இவ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கூட்டத்துல இருக்கவும் இல்ல. ஆனா அவ ஒன்றை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறா. என்ன கேள்விப்பட்டிருக்கிறா? அதாவது உங்களை குறிச்சு எங்களுக்கு திகில் பிடிச்சிருக்குது, தேசத்து குடிகள் எல்லாரும் உங்களை குறிச்சு சோர்ந்து போனார்கள், இதெல்லாம் நான் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் வற்றி போனப்போ ராகாப் அந்த இடத்துல இல்ல, அவ கேள்விப்பட மாத்திரம்தான் செய்றா. ஆனா இந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் வற்றி போனதை நேராய் பார்த்த ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் இல்ல. என்ன சொல்றாங்க? நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், இந்த ஜனங்கள்ல ராட்சதர்களை மாதிரி இருக்கிறாங்க, நாங்க இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இதெல்லாம் என்னாகமம் 13-14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க இந்த ராகாப் எதையுமே பார்க்கல, கேள்விப்பட்டதை வச்சு அவளுக்கு அந்த தேவன் மேல ஒரு விசுவாசம். வெற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்படுறத வச்சுட்டு அவளுக்கு அவ்வளவு விசுவாசம் அந்த இஸ்ரவேலின் தேவன் மேல. எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, எங்கள் எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப நம்ம அந்த வசனத்துல பார்த்தோம். இப்போ இந்த ராகாபுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செஞ்சிட்டு இருக்கு. அது என்ன வல்லமை? விசுவாசம். தேவன் மேல அவளுக்கு விசுவாசம் இருக்கு. அந்த தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தின் மூலம் அவ ஒரு போல்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறா. எப்படி? அந்த வேவுக்காரர்களை தன் வீட்டில் வைத்து அவள் பாதுகாக்கிறத பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்ன செய்து? ஒரு போல்ட்னஸ் அவளுக்கு கொடுக்குது. அந்தப்படி யாக்கோபு 2:25 பார்க்கிறோம். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். என்ன கிரியை? அவ விசுவாசத்தின் கிரியையை வெளிப்படுத்துறா. கண்டிப்பா உங்களுக்கு தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு, அதனால இவங்களை நான் ஃபேவர் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயம் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பார் அப்படிங்கிறத அவ போல்டா அந்த ஆக்ஷனை செய்யறா. அந்த தேசத்து ராஜாவுக்கு பயப்படல, அந்த தேசத்தின் மக்களுக்கு பயப்படல. அந்த போல்டா அவளுடைய விசுவாசத்தை
அவள் கிரியையினாலே காண்பித்ததினாலே அவள் நீதிமானாக்கப்படுகிறாள். இதனால என்ன நடக்குது? அந்த யோசுவா 6வது அதிகாரம் நம்ம பார்க்கும்போது, பின்னாட்கள்ல அவங்க அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது, அவ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மனிதர்கள் கிட்ட ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்றா. யோசுவா 2வது அதிகாரம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என் குடும்பத்தை, என் தகப்பன், தாய், சகோதரர், சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றா. அப்ப அவங்களும் அதெல்லாம் இரக்கம் பாராட்டுறாங்க. இதெல்லாம் நடக்குது. எனக்காக என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும். இவள் ஒரு வேசிதான். நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறியப்பட வேண்டியவள் தான். ஆனா இவளுடைய விசுவாசத்தின் கிரியை நிமித்தம் அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்படுகிறாள். அப்ப இவளுக்குள்ள ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கு, விசுவாசம். இந்த விசுவாசத்தினால அவளுக்கு என்ன நடக்குது? 25வது வசனம், அதே அதிகாரம், யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அங்க யோசுவா என்ன செய்யறாரு? அவ குடும்பம் முழுவதையும் அங்க உயிரோட வைக்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப வரைக்கும் அந்த ஜனத்தோட ஜனமாய் அவள் இஸ்ரவேல் ஜனத்தோட அவள் சேர்ந்து வாழுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசுவினுடைய அந்த வம்ச வரலாறுல ராகாபினுடைய அந்த சந்ததியில இயேசு பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவளுடைய விசுவாசமாகிய அந்த கிரியை நிமித்தம், அவளுக்குள்ளே கிரியை செய்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவ ஒன்னே ஒண்ணுதான் கேட்டா, எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும். அவள் வேண்டிக் கொண்டதற்கும் அவள் நினைத்ததற்கும் அதிகமாய் அங்க அவளையும் அவள் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதும் அல்லாமல் அங்க என்ன நடக்குது? அவள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அவள் இணைக்கப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீனியாலஜில அவ பேரும் அங்க எழுதப்படுகிறத மத்தேயு 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1:5. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். தாவீதுக்கு ஒரு கிரேட் கிராண்ட் மதரா அங்க யார் இருக்கிறா? ராகாப் இருக்கிறத பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு காரியம். அவ நினைச்சது என்னை காப்பாற்றுங்கன்னு மட்டும்தான் கேட்டா. ஆனா ஜீசஸுடைய ஜீனியாலஜியிலேயே அவளுடைய பேர் இருக்கும்படியாய், பியாண்ட் ஹர் ட்ரீம், பியாண்ட் ஹர் வைல்டஸ்ட் இமேஜினேஷன், அங்க காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு புது ஐடென்டிட்டி அவளுக்கு அங்க கொடுக்கப்படுது. அங்க இஸ்ரவேல் மக்களோட மக்களா அவள் இணைக்கப்படுகிறாள். ஜீனியாலஜில அவளுடைய பேரும் அங்க இடம் பெறுகிறத பார்க்கிறோம். இப்படிதான் வேதத்துல ஒவ்வொரு சில பரிசுத்தவான்களை குறித்து இன்னும் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல ஆழமா புரியும். அங்க ஆபிரகாம், சாராள், அவங்க ஒரு குழந்தைக்காக தான் கேக்குறாங்க. ஆனா அது கூட அந்த சாராளுக்கு முதிர்ந்த வயதுல ஒரு சந்தேகம் வருது. இது எப்படி நடக்கும்? அங்க தூதன் வந்து பேசும்போது இது எப்படி நடக்கும்னு தனக்குள்ளே அவள் நகைக்கிறாள். ஆனா தேவன் எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி, அதுதான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய். அப்போ அங்க ஈசாக்க கொடுக்கிறாரு. ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல அவங்க பல வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வழியே இல்லை அப்படிங்கிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஈசாக்க கொடுக்கிறாரு. அந்த ஈசாக்க கொடுத்தது மாத்திரம் இல்ல,
அவங்க ஒரு பிள்ளைக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளை எப்படி இருந்தாரா? ஜெனிசிஸ் ஆதியாகமம் 17 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஈசாக்கின் இடத்திலிருந்து ஜாதிகள் தோன்றும், ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு தேவை என்ன? ஒரு பிள்ளைதான். ஆனா தேவன் கொடுத்தது என்ன? ராஜாக்களே உன்னுடைய சந்ததியில இருந்து தோன்றுவார்கள். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்குள்ள செயல்பட்ட கிரியை என்ன? பவர் தட் ஒர்க்ட் இன் them என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமர் 4வது அதிகாரம். அது நம்ம தியானிக்கிற வசனங்கள் தான். ரோமர் 4 20 21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சில ஏரியாஸ்ல ஆபிரகாம் ரொம்ப விசுவாசிச்சாரு. அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்தது. இந்த குழந்தைக்காக உள்ள காரியங்கள்ல அவங்க 2 பேராலையும் விசுவாசிக்க முடியல ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் பலமாய் கிரியை செய்ய தொடங்குது. அவங்களுடைய யூத் எல்லாம் ரினியூவல் ஆகுது. அந்த டைம்ல அவங்க ஆண்டவரை விசுவாசிக்க முடியுது. நிச்சயமாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இந்த கிரியை, இந்த பவர் அவங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால அவங்க நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் ஒரு பிள்ளை மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளையினுடைய சந்ததிகள்ல ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகள் உண்டாக்கப்படும் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரமல்லாமல், அதே மாதிரி ஆபிரகாமுடைய சந்ததியில இருந்து தேசம் தோன்றினதை நம்ம பார்க்கிறோம். ராஜாக்கள் தோன்றினதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய தேவன். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன வேண்டிக் கொள்றீங்க? நீங்க நினைச்சதுக்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் என்ன பவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கு? இதற்காக தான் அந்த எபேசியர் 3ல இருக்கிற அந்த ஜெபம் நம்ம அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். நமக்குள்ள அவர் வாசமாய் இருக்க இருக்க நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும். நம்ம எதை குறித்தும் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டோம். அவர் உண்மை உள்ளவர்ங்கிறத நம்ம ஆழமா ஒரு நிமிஷம் ஆழமா நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அந்த டைம் வரும்போது, அந்த விசுவாசம் நமக்குள்ள செயல்படும் போது, அங்க அதாவது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு தேவன் அங்க நமக்காக செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓ, இதற்கெல்லாம் நமக்குள்ள ஒரு வல்லமை அங்க கிரியை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் அந்த ஜெபமே அங்க செய்யப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த செங்கடலுக்கு முன்னாடி அவங்க வந்து நிக்கிறாங்க. வழியே கிடையாது. அவங்களால அந்த ஜீவன் பிழைச்சா போதுங்கிற இடத்துல நிக்கிறாங்க. அவங்க அந்த வனாந்தரத்துல மடிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அப்போ இங்க மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி முறையிடுவானேன்? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்ப அதுக்கு மோசே என்ன செய்யறாரு?
அவர் தன்னுடைய கோலை எடுத்து அந்த கடலுக்கு நேரா எங்க நீட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அங்க அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையின் படியே அங்க விசுவாசிச்சு அவர் கோலை என்ன செய்யறாரு? ஏன்னா இதுவரைக்கும் அந்த கோல் மூலமாய்தான் அத்தனை அற்புதங்கள் நடக்குது. அதனால இந்த கோலை நான் திரும்பி நீட்டும் போது இங்க ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அங்க விசுவாசித்து தேவனுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அங்க சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பிளக்கல, நீ தான் பிளக்க போற. இது எப்படி பிளக்கிறது? எப்படி மோசே பிளக்க முடியும்? மோசேக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமும் விசுவாசம் பெருகும் போது அங்க கீழ்ப்படிதல் உண்டாகும். இந்த கீழ்ப்படிதலும் தான் அங்க சமுத்திரத்தை பிளக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பிளக்க போறது இல்ல, நீ பிளக்க போற. உனக்குள்ள கிரியை செய்கிற விசுவாசம், வல்லமை. அது என்ன வல்லமை? விசுவாசம். நீ பிளந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். உன் விசுவாசத்தை நீ பயன்படுத்தி நீ அந்த சமுத்திரத்தை பிளந்துரு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்க. இதெல்லாம் நான் செய்வேன். ஆனா நீ செய்ய வேண்டியது சமுத்திரத்துல மேல கோலை நீட்டு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத காரியம். உலகத்துல எந்த பகுதியிலும் கடல் பிளந்து போறது நடக்காத ஒரு காரியம். ஆனா மோசேயினுடைய இருதயம் எப்படி அதை செய்ய துணிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தேவன் அவருடைய இருதயத்தை அப்படி பர்சுவேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எத்தனை அங்க எகிப்து தேசத்துல இருக்கும் போதே அத்தனை வாதைகள், அத்தனை அற்புதங்கள் அங்க மோசையின் மூலமாய் நடைபெற்றதுனால அவருக்குள்ள அந்த இருதயத்துல ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இருந்தது. நான் கோலை நீட்டும் போது நிச்சயம் அங்க கடல் பிளக்கும். இதுதான் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த மோசையினுடைய கீழ்ப்படிதலும் அந்த விசுவாசமும் விசுவாசத்தின் கீழ்ப்படிதலும் அங்க அந்த கடல் பிளக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு விசுவாசத்தின் கிரியை, அந்த விசுவாசத்தின் கிரியை செயல்படும் போதுதான் நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் அங்க செய்ய முடியும். அந்த ஜனங்கள் என்ன வேண்டிக் கொண்டாங்க? அவங்க ஜீவன் காப்பாற்றப்படணும் தான் வேண்டுனாங்க. அவங்க ஜீவன் அங்க கடல் பிளந்தது மாத்திரம் இல்ல, வெட்டாந்தரையில அந்த ஜனங்கள் நடக்கிறாங்க. நடந்தது மாத்திரம் இல்ல, அவங்க கரையை கிராஸ் பண்ண பிறகு அவங்கள துரத்திட்டு வந்த அத்தனை சேனைகளும் அங்க மூழ்கடிக்கப்பட்டது. அவங்க பயம் இல்லாமல் தொடர்ந்து அவங்க பிரயாணங்களை மேற்கொள்றத நம்ம பார்க்கிறோம். இத அவங்க கேட்கவே இல்லை. இந்த பார்வோன் சேனை அங்க மூழ்கடிக்கப்படணுங்கிறத அவங்க கேட்கவே இல்லை. இப்போ நம்ம கேட்கிறோம், நம்ம நிறைய காரியங்கள்ல நினைக்கிறோம், நமக்குள்ள என்ன கிரியை செய்து கொண்டு இருக்கிறது? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? என் தேவன் எதையும் எனக்காக செய்ய வல்லவர், அவர் உண்மையுள்ளவர். அங்க ஆபிரகாமை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். இந்த பவர் நமக்குள்ள வேலை செய்யும் போது நம்ம வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அன்னாளுடைய ஜெபம் அங்க அததான் பார்க்கிறோம். அவ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறா. எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க,
அந்த 1 சாமுவேல்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவளுடைய ஜெபம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். 1 சாமுவேல் 1:11. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு பிள்ளைதான் அவ கேட்கிறா, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறா. அங்க 1 சாமுவேல் 2:21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஒரு பிள்ளை கேட்டவளுக்கு 3 குமாரர் 2 குமாரத்திகள். சாமுவேலுக்கு பிறகு. அப்போ இது எப்படி அவளுக்கு கிடைச்சது? அது மாத்திரம் இல்ல, இந்த சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துல அவனுடைய பெயர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவனுடைய பெயர் விளங்கிட்டான். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய ப்ராஃபட் அவள்கிட்ட இருந்து பிறக்கிறத பார்க்கிறோம். இது எதனால நடந்தது அப்படின்னா, அவ ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு அவ என்ன செய்யலையா, துக்க முகமா இருக்கல. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு கிரியை செயல்பட தொடங்கிருச்சு. இந்த கிரியை நிமித்தம் அவள் அங்க நினைத்ததுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாய் அவள் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1:18 இருக்கு. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, அது வரைக்கும் சாப்பிடல. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வேண்டிக் கொள்றோம், நம்ம நினைக்கிறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தின் கிரியை எப்படி இருக்கு? துக்கமுகமா இருக்கு. அப்போ எப்படி நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் மேலாய் அவர் செய்ய முடியும்? அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த வல்லமையை கொடுக்கிறவர் அவர்தான். அதுக்காக தான் அங்க பவுல் அந்த ஜெபத்தை செய்யறாரு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணவும், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். இப்ப பவுல குறிச்சு நம்ம பார்க்கும்போது, அங்க சவுல்ட்ட இருந்து அந்த மக்கள் எப்படியாவது அவங்க காப்பாற்றப்பட்டா போதும்னு சொல்லி அங்க மக்கள் எல்லாம் அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா இந்த சவுல் அங்க தேவன் சந்தித்த பொழுது அவனை வல்லமையான அப்போஸ்தலனா எங்க மாற்றுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ரட்சிப்புக்காக நீங்க சில நபர்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அங்க பவுல் சபையை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். கொலை செய்யறதுக்கு எல்லாருக்கும் சம்மதம் கொடுக்கிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களுக்கு. அந்த சமயத்துல தமஸ்குவுக்கு போகும்போது அங்கே தேவன் அவனை சந்தித்து, இவங்க எல்லாரும் இந்த சவுல் நிமித்தம் அங்க பயந்து ஜெபம் பண்றாங்க. இவன்கிட்ட இருந்து நாங்க காப்பாற்றப்படணும்னு ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்க ஜெபம் எப்படி மாறிடுச்சு? அவனை வல்லமையுள்ள அப்போஸ்தலனாய் மாற்றினதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க யாருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் விசுவாசத்தோட நிச்சயமாய் தேவன் அவர்களை தொடுகிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவர்களையும் தேவன் இப்படி மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ள செயல்படும் போது நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் மாற்றங்கள் உண்டாகும். 13 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டுல அத்தனை நிருபங்கள் எழுதினது வேற யாருமே இல்ல. புஸ்தகங்கள் எழுதினது அங்க அவன் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க பரிசுத்த ஆவியானவரால் அவன் நிரப்பப்படுறான். ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன். அப்போஸ்தலர் 9:17 நம்ம பார்க்கிறோம்.
அங்க அனனியா போய் அங்க சவுல்ட்ட சொல்றாரு, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். அந்த மக்களுடைய ஜெபம் எங்க கொண்டு வந்துட்டு பவுல பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுற வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. அப்போ இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் இப்படி இருக்கும்போது, விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளே செயல்படும் போது, நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார். அதான் கொலோசியர் 1:29 பவுலே சொல்றாரு, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அங்க அவர் ஊழியத்தை குறித்து அந்த காரியத்தை சொல்றாரு. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, எனக்குள்ள ஒருத்தர் வல்லமையாய் கிரியை நடப்பிச்சுட்டே இருக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அங்க பிரசங்கிக்கிறதுக்கு அங்க அதுக்கு முந்தின வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அவருடைய கிரியை வல்லமையாய் அவருக்குள்ள கிரியை நடப்பிக்குதான். அப்ப ஊழியம் செய்யணும்னாலும் இல்ல நம்முடைய என்ன தேவைகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவருடைய பலத்தின்படி நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின் மூலம் நம்ம வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் நம் வாழ்க்கையில அதிகமான காரியங்களை நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்க ஜெபம் என்னெல்லாம் இருக்கு? உங்க ரெக்வஸ்ட் என்னவாலாம் இருக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள்னாலும் சரி, பூமிக்குரிய ஆசிர்வாதங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது? நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய வல்லமையின் மூலம் அவருடைய பலத்தின் மூலம் நமக்குள்ள ஒரு கிரியை நடக்கணும். அந்த கிரியை விசுவாசம், கீழ்ப்படிதல், இது ரெண்டும் தான். போல்ட் ஆக்ஷன், ராகாப் மாதிரி விசுவாசத்தின் கிரியையாய் அவ அங்க நடப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மூணு நமக்குள்ள செயல்படும் பொழுது நிச்சயமாய் நீங்க வேண்டிக் கொண்டதுக்கும் நினைச்சதுக்கும் அதிகமாய் அங்க நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்க வேதத்துல எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை எடுத்து வேணாலும் பாருங்க, நினைச்சதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமா தான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அங்க எலிசா கேட்கிறாரு, எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும்னு. அங்க பலத்த காரியங்கள் அவர் மூலமாய் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல எத்தனை காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சிருக்கோ வேண்டிக் கொண்டதுக்கோ அதிகமாய் ஆண்டவர் செய்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா நமக்குள்ளே அந்த வல்லமை கிரியை செய்யணும். அந்த கிரியையை நம்ம இன்றைக்கு அவர் நமக்காக நடப்பிக்கும்படி, நமக்குள்ளே அந்த விசுவாசத்தின் கிரியை நடப்பிக்கும்படி, நமக்குள்ள அந்த கிரியை வல்லமையாய் நடப்பிக்கப்படும்படி நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அண்ணால போல அது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க துக்க முகமாய் இல்லாதபடி இருக்கும்போது நீங்க ஒண்ணுதான் கேட்டிருப்பீங்க, அவர் பல மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கு கொடுக்கணுங்கிறது தான் அப்பாவினுடைய விருப்பம்.
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இரட்டிப்பான நன்மைகளை தருவேங்கிறாரு. பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் வேண்டிக் கொள்றோமோ, அதுக்கு மேலாய் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அங்க சொல்ற, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில சகல ஜாதிகளிலும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையான வைப்பேங்கிறாரு. அங்க சிறையிருப்பு தான் திரும்பணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? கீர்த்தியாய், மேன்மையாய், புகழ்ச்சியாய், மகிழ்ச்சியாய் வைக்கிறாராம். இதுதான் நம்ம அப்பாவினுடைய இருதயம். இந்த இருதயத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம நினைச்சதுக்கு வேண்டிக் கொண்டதுக்கு அதிகமா அவர் நம்ம வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க போகிறார். நீங்க அதை பார்ப்பீங்க. நீங்க உலகத்துக்கு சாட்சியா நிற்பீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை குறிச்சோ, உங்க பிள்ளைகளை குறிச்சோ, உங்க குடும்பங்களை குறிச்சோ நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ அதுக்கு மேலாய் தேவன் செய்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட, எங்களை பலப்படுத்தின உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் இங்க வந்த ஒவ்வொருவரும் அப்பா, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நாங்கள் செய்யும் பொழுதே எங்களுக்குள்ள அந்த உம்முடைய வெடித்து கிளம்பக்கூடிய அந்த வல்லமை எங்களை நிரப்பட்டோப்பா. அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் விசுவாசத்துல அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் எங்களுக்குள்ள ஒரு வெள்ளம் போல பாய்ந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துல கூட கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நாங்க வல்லமையாய் பலப்படணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நீர் எங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணவும், நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் மாறவும், உம்முடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நாங்கள் உணரவும், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறவும், அது எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் உங்க அன்பை நாங்க உணரவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய சகல பரிபூரணத்தினால நாங்க நிரப்பப்பட நாங்க ஜெபிக்கிறோம். இதுக்கு எல்லா ரூட் விசுவாசம் அப்பா. அந்த விசுவாசத்தின் கிரியை நாங்க செயல்படுத்த, அந்த விசுவாசத்துல நாங்க துக்க முகமா இராதபடிக்கு இந்த நாள்ல இருந்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற தைரியத்தோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. புலம்பல்கள், முறுமுறுப்புகள் இது எதுவும் இல்லாதபடி நாங்க மோசைய பார்க்கிறோம்ப்பா. நீங்க சொல்றீங்க, நீ பிளந்துருன்னு சொல்றீங்கப்பா. நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க தான் அதை செய்யறீங்க. ஆனா அதை செய்யறதுக்கு எங்களுக்கு முதலாவது ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். மோசேக்கு அந்த விசுவாசம் தேவைப்பட்டதுப்பா. அதே போல இன்றைக்கு நாங்க வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவராகிய உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள்ல இருந்து நாங்க உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் நாங்கள் பலப்பட
எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, நீர் பெரியவர், நீ நல்லவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இன்றைக்கு சவுலுக்காக எல்லாரும் அங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க சூப்பர் நேச்சுரலா தேவன் அவனை சந்தித்ததை நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் எங்க குடும்பத்தின் நபர்களையும், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற எங்க குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்கிறீரப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறீர் தகப்பனே. நாங்க அதெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தியானித்த காரியங்களை எங்க கண்ணுக்கு முன்பாக தேவன் நீர் கொண்டு வருகிறீரப்பா. முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் சேனை. தப்பிக்க வழியே இல்ல. கரை சேருவோமாங்கிற நம்பிக்கையே இல்ல. மோசே உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணப்போ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது, சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னபடி அங்க ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசத்தின் கிரியை மாத்திரம்தான் அங்க மோசே காண்பிக்கிறார். அந்த கடல் பிளந்தது. வழியே இல்லாத இடத்துல தேவன் அங்க வழியை உண்டு பண்ணது மாத்திரம் இல்ல, பின் துரத்தி கொண்டு வந்த சத்ருவின் கிரியைகள் அத்தனையும் நிர்மூலமாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக இடைப்படுகிறார். நீங்க வழியே இல்ல, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வழியே இல்லாத இடத்துல என்னால வழியை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? உங்க இருதயத்துல நீங்க விசுவாச சொல்லுங்க. ஆமாப்பா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை குறிச்சு திங்க் பண்ணவே செய்யாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தாருடைய நடவடிக்கைகள்ல வழியே இல்லைனாலும், வழியே இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டு பண்ணி பின் துரத்தி கொண்டு வந்த எதெல்லாம் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி கொண்டிருந்ததோ அது எல்லாம் அது அழிக்கப்படுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதெல்லாம் நிச்சயமா நடக்கிற காரியங்கள். இன்னைக்கு ஒரு வார்த்தை தேவன் நம்ம கூட இடைப்படுறாருன்னா, ஆவியானவர் நம்ம கூட பேசுறாருன்னா, அது உங்க வாழ்க்கையில அது நிச்சயமாய் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்கு அப்பா. அவர் நம்ம மேலதான் நினைவா இருக்கிறாராம். என் பிள்ளை என்ன வேண்டிக் கொள்றா, என் பிள்ளை என்ன நினைக்கிறா, மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அவருக்கு நம்ம தான் ட்ரெஷரா. நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? இந்த உலகத்தை படைத்தவருக்கு பொக்கிஷமே நம்ம தான், நம்மளாதான் இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு எதை அவர் செய்யாமல் இருப்பார்? பரிபூர்ண நம்பிக்கை, விசுவாசம் இன்னைக்கு உங்கள்ல இருந்து பெருகட்டும். நீங்க எதெல்லாம் ஒருவேளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். எபேசியர் 1 பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இதை எப்படி சுதந்திரிக்க முடியும்? விசுவாசத்தின் மூலமாய். ரெண்டு காரியங்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நபர்கள் இல்ல, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவர் ஆழமா அவங்க இன்னும் அந்த அன்புக்குள்ள அவங்க வரல அப்படின்னா, நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க இத்தனை காலம் வேண்டிக் கொண்டதுக்கும் நினைச்சதுக்கும் மேலாய் தேவன் அவர்களை சந்திக்கிற நாட்களுக்குள்ள நம்ம நெருக்கமாய் வந்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் அவர்களை சந்திக்கிறார். உங்களை விட அப்படிப்பட்டவங்க வல்லமையா எழும்புவாங்க. உங்களை விட
அதிகமா வேதத்தை தியானிப்பாங்க. உங்களை விட அதிகமாய் அவங்க ஜெபிப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டு பண்ணி தருகிறார். நீங்க இத நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல, ஆமாப்பா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நீங்க இதை செய்ய வல்லவரா இருக்கிறீர் அப்படின்னு சந்தோஷமா வைராக்கியமான ஒரு விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா கிட்ட இருந்து அவர் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி அவர் கொடுத்திருக்கிறார். வேதத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் மூலமா என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு அவர் சொல்றார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எதை செய்யாமல் இருப்பார்? ஒருவேளை கால தாமதங்கள் ஆய்கொண்டிருக்கலாம், அதனால அது நடக்காதுங்கிறது இல்லை, நிச்சயமாய் நடக்கும். உங்க இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறதற்காக தான் கால தாமதங்கள் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ளே அந்த வல்லமையின் கிரியை நடப்பிக்கும்படியாய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல நம்மை உள்ளான மனுஷர்ல அவர் பலப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்துல உறுதியாய் நிற்க நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற, எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின் படியை செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு வல்லமை வெடித்து கிளம்புகிற அந்த வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெள்ளம் போன்ற அந்த விசுவாசத்தின் வல்லமை இங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல இதுவரைக்கும் நாங்க எதெல்லாம் நினைச்சோமோ, இதெல்லாம் வேண்டிக் கொண்டோமோ, அது எல்லாவற்றிலும் இயற்கைக்கு அப்பால் நீ செயல்பட்டு பரிபூர்ண விடுதலை அப்பா நீர் எங்களுக்காக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழி இல்லாத இடத்துல நீங்க வழியை உண்டு பண்றீங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையிலும் நடக்குது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எங்க குடும்பங்களின் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கிறேன். எங்களை விட அவங்க ஃபாஸ்டா உங்ககிட்ட அதிகமாய் நெருங்கி வருகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படியே செயல்படுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வல்லமை கிரியை செய்ய தொடங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன்படி நீர் செய்ய வல்லவர். நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கப்பா. அவங்க இதுவரைக்கும் எதெல்லாம் குறிச்சு கவலையில, துக்கத்துல, சோர்வுல இருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கி இன்றைக்கு அந்த விசுவாசம், உன்னதமானவருடைய பலன், வல்லமை, விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் செயல்படுகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளையாய் மனதார நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்துல பதிக்கப்பட்டு 100 மடங்கு பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.